நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. சட்டை கூட உருப்படியா இல்ல. டேய் அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்னு வச்சிருப்பியே அத போட்டு வா. ப்ளூ ஷர்ட் கிடைச்சிருச்சாடா? கிடைச்சிருச்சு. ஆல் செட்டில்டு. ஆனா இதுக்கெல்லாம் எங்க அப்பா செட்டில் ஆக மாட்டாரு. ஆளு தான் காலேஜ் ப்ரொஃபசர். ஆனா வெல் செட்டில் மாப்பிளையும் டீசென்ட்டான ஃபேமிலிக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு LIC ஏஜென்ட் ஆட்டம் பாலிசி வச்சிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரியா? மெயின்டைன் பண்றியா? என்னத்தடா? எங்க ஒர்க் பண்றேன்? அரிசி கடையில. IT கம்பெனில அட்மினா இருக்கேன். மாசம் எவ்வளவு வாங்குறேன்? மாசம் 1.5 லட்சம் ரூபா. மறந்துடாதப்பா, மாசம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன். அது சரி, நான் டீச்சரா? ஆமா, அம்மா டீச்சர், அப்பா பிசினஸ் மேன் சொல்லு. முக்கியமா கல்யாணம் ஆனாக்கா உன் வீட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிராத. நம்ப மாட்டாங்கடா. அக்கா, இப்போ மாமா 2 வருஷத்துல ஃபாரின்ல வந்தோடனே நீ போயிருவேல்ல? போகலனா எனக்கு என்னமோ சரியா படலடா. பொய்யும் சனியும் ஒண்ணுடா. ஆரம்பிச்சா சமாளிக்கவே முடியாது. டேய், எனக்கும் எங்க லவ்க்கு ஓகே சொல்ற வரைக்கும் தான்டா எல்லாமே. அப்புறம் உண்மையை சொல்லிடுவோம். பொய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. சார் 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 ப்ளீஸ் சார், அவ்வளோ காசு இல்லை சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட். இரியா, வண்டி நம்பர் பிளேட் இல்லை, உன்னோட லைசன்ஸும் கிடையாது, தலையில மாட்ட வேண்டியது கையில மாட்டி சுத்திட்டு இருக்கிற. இவனை பாரு, பப்ளிக்ல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம சட்டையெல்லாம் சுத்திட்டு இருக்கான். சார் அப்படி இல்லைங்க சார். என்ன பாவம், பையனை கட்டிட்டு போயா பேசாம. சார் இவ்வளோ இல்லைன்னு தெரிஞ்ச உங்களுக்கு எங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியல பாருங்க சார். எதுவுமே இல்லாம எதுக்குடா வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்கிறீங்க? சார் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க சார். நாங்கள் உண்மையாலுமே அதுக்கு தான் சார் போகிறோம். என்ன பொய்? சார் எங்கள் அப்பா ஒரு சாதாரண பெயிண்டர் சார், அம்மாவும் டெய்லர் சார், எங்கள் அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் தான் சார் இருக்காங்க. இவனுக்கு மாதம் 12,000 ரூபா தான் சம்பளம். ஆனால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா சொல்கிறேன் சார், நான் ஒரு IT கம்பெனில அட்மினா இருக்கேன் சார். மாசம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம். எங்க அப்பா கோயம்புத்தூர்ல பெரிய பெயிண்ட் ஃபேக்டரி வச்சிருக்காரு சார். எங்க அம்மா வந்து பெரிய ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க சார். எங்க அக்கா அப்ராட்ல கல்யாணம் அங்கேயே செட்டில் ஆயிட்டா. எங்க சொத்து மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 10-15 கோடி சார். டேய், யாரோ உங்க மாமனாரு? 10 கிராம் தானே எடுத்துக்குங்க. ஓ, 10 கிராம் எனக்கு இனாமா தர்றையா? சார் அப்படி சொல்ல சார். சரி இப்போ எடுத்துக்கங்க. ஓ, 20 கிராம் நீ என்ன ஏமாத்த பாக்குற? நீ ஏன்பா? நியாயம்னா நியாயமா இருக்கணும், முன்ன பின்னெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். கரெக்ட் டைம் வந்துடும் அப்படியெல்லாம். சரி அங்கிள் ஃப்ரெண்டு. Come inside. ஏன் தம்பி 1.5 லேக்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமே. IT ஃபீல்ட் அங்கிள், நல்ல கோடிங் போட்டால் கோடிக்கணக்கில் பார்க்கலாங்க. இது என்னங்க சம்பளம்? எங்கள் அப்பா வச்சுக்கிற பெயிண்ட் ஃபேக்டரிக்கு CEO ஆக்குறேன்னு சொன்னார். இவன் தான் சொந்த காலில் தான் நிற்ப, உழைச்சி தான் சம்பாதிப்பேன்னு வசனம் பேசி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓ, ஐ சி. யா யூ சி, இதெல்லாம் நான் தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தம்பி? சம்பளமா? வெரி சில்லி, ஒன்லி ஷேர் தான் டி. ஒரு 50% இருக்குங்க. ஐ திங்க் அப்பாவை கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பண்ண வீடு ஒன்று இருக்குதுங்க. காஃபி ஆறுது பாரு. சூடான ஏங்க பேசி முடிச்சிடலாங்க. என்ன ஆளுன்னு தெரியலையா? பார்த்து தெரியலையா? தெரியலையா? வாயை பார்த்தா எப்படி தெரியும்? நல்ல வசதியான ஆளுங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபார்வேர்டு, லவ்வுக்கு எகென்ஸ்ட்லாம் கிடையாது. ஐயோ அங்கிள், அகில எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்றா? எங்க அப்பா லவ்னா கெட்ட வார்த்தை நம்புற ஆளு. லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாரு. அவர் வாயை ரூபா நோட்டால மட்டும்தான் அடைக்க முடியும். ஐயா போய் உட்காரு, தம்பி கிட்ட போய் உட்காரு. சொல்லு நீ. அப்பா சொல்றாள்ல, போமா போய் உட்காரு.
ஆமா மணி ஆமா அண்ணா தூக்கி சன்சைட் தூக்கி போறேன். முருகேசா, ஒரு பையனை பற்றி விசாரிக்க சொன்னேன்ல, ஆள் அனுப்பியிருக்கு, நியூஸ் வந்துடும். டேய் அகிலா பார்க்க வந்த மாப்பிள்ளடா. ஓ மாப்பிள்ள என்ன சொன்னீங்க? ஐடி கம்பெனியில் அட்மினாக இருக்கிறேன். மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். எங்கள் அப்பா கோயம்புத்தூர்லேயே பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாரு. எங்கள் அம்மா வந்து பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க சார். அக்கா வந்து அப்ராட்லேயே கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிட்டா. எங்கள் சொத்து மதி மட்டும் பார்த்தீங்கன்னா 10-15 கோடி கோடி கோடி. இது எங்க தம்பி டிராஃபிக் போலீஸா இருக்கா, முருகேசன். உட்கார்றா. மாமா மாப்பிள்ள நீ சொல்ல வர்றது புரியுது. உனக்கு அகிலாவை பிடிச்சிருக்குது, ஆனால் அகிலாவுக்கு மாப்பிள்ள தம்பி தான் பிடிச்சிருக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது இல்லை மாமா, நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்க. பாரு, எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு நான் வெல் செட்டில்டான ஃபேமிலி, டீசெண்டான மாப்பிள்ள. தம்பி, அந்த பண்ண வீடு ப்ராப்பர்ட்டி இதை சொன்னீங்களே, சொந்த வீடுங்க. அட சொந்த வீடை பத்தி கேக்குறாங்களே சொல்லு. வாடகை விடுங்க. வாடகை வீட ஒரு 7 கட்டி விட்டுருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 60,000 வந்துருங்க. சொந்த வீடு வந்து RS புரத்துல VIP ஏரியாங்க. இது அண்ணாந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கழுத்தே பிடிச்சிக்கும். அவ்வளோ பெரிய பங்களாங்க. அப்புறம் தோட்டம் தருவனதை சொல்லிட்டு இருந்தீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் டே, உங்க ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நானே சொல்லிட்டு இருக்க முடியுமாடா? சொல்றா என்ன அப்புறம் கண்ணடக்கமான ஒரு அளவு தான்டா. பெருமையா சொல்றா, ரேஸ் கோர்ஸையும் தாத்தா தான் பிரிட்டிஷ்காரனு கொடுக்குதுன்னு. அடங்க ஒப்ப மாமா, என்ன அளந்து விட்டுக்கிறீங்க? எந்திரா முதல்ல. ஏய், வீட்டுக்கு வர மாப்பிள்ள தவா பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாமா அவளை புரியாலே, உங்களுக்கு என்ன சொல்லி ஏமாத்த போற சொல்லிதான் வந்தானுங்க. டேய் டேய் சொல்றோம். பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, மாமா ஏதோ பொறாமையில பேசிட்டு இருக்காரு. எது பொறாமையா? ஒண்ணுல பார்த்து எனக்கு எதுக்கு பொறாமை? உங்களுக்கு ஏன் மேல ஆசை இருக்குதா? அதுக்குன்னு ஏன் ஆசை கெடுக்க பாப்பீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியே போச்சு அதனால ஊட்டி ஏசிட்டு போயிருவேன். எதே ஊட்டியா? கொடைக்கானல் கூட போவேன். உனக்கு என்ன? கட்டின சுடிதோட வந்தா பாத்து பல்ல. நம்ம துணிகள் இருக்கு. வா போலாம். ஏய் இருடா மாமா, நான் பெயிண்டர் மாமா. நான் பெயிண்டர் தான். ஐயோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. பையன் போலீஸ் கிட்ட மாட்டுன்னு தெரிஞ்சுன்னா நான் திட்டுவேன்ட்டு பெயிண்டர் பையன், டைலர் பையன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தமாச்சிருக்கிறான். ஆமா, பெயிண்டர் தான் சொன்ன அப்படிங்க. ஆமாங்க, நான் சாதாரண பெயிண்டர் ஆரம்பிச்சுதான் படியேறி 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 டாப்ல இருக்கிறேங்க நான். மாமா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு மாமா. என்ன சொல்றாரு தம்பி? இல்ல அது ஒண்ணு இல்லைங்க. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க பையனுக்கு மாசம் 12,000 தான் சம்பளம். அப்பா பெயிண்டரு, அம்மா டெய்லரு, அக்கா வீட்டோட தான் இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற வீடும் வாடகை வீடு. இப்படி மொத்த குடும்பம் உங்க பையனுக்காக நாடகமாடம் வந்திருக்கீங்கன்னு 420 கேஸ்ல புடிச்சு உள்ள ஓட்டன்னா உங்க மொத்த குடும்பம் ஒரு 5-10 வருஷம் ஜெயில கழிதான் நீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சமாளிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி தெரியுமா? வீட்டுக்கு வந்தா யூனிஃபார்ம் கழட்டி எத்தனை தடவை சொல்றது? போட யூனிஃபார்ம் கழட்டி வைடா. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு. பாப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ள அமெரிக்கால பிசினஸ் பண்றாரு. ஆமா ஆமா. இங்க நம்ம வீட்ல தான் இருக்குங்களா? அஜிஜோ, இன்னைக்கு இங்க வர்றதுக்கு வேண்டி வந்திருக்கா. நாளைக்கு ஃளைட்டுக்கு சொல்லி இருக்க, கிளம்பி போயிடுவா. ஆமா ஆமா. ஆட்டோ காசு வந்துட்டீங்க. ஐயோ, போலீஸ்காரா நிக்கிறானே. அது ஒண்ணு இல்லைங்க, ஆட்டோ வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா மறந்துட்டேன். அதுக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். ஆமா, 1 லட்சம் போதுமா? இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். ஏப்பா நந்தா வந்தா தரும்ல, அதுக்குள்ள கூப்பிடட்டு என்ன?
சீக்கிரம் கிளம்பு. நிறுத்து. ஹலோ சிவகுமார், வீட்டுக்கு பெயிண்ட்லாம் யாருங்க அடிக்கிறாங்க? ரவிங்கிற பெயிண்டருங்க, ஃபேமஸான பெயிண்டர், நல்லா அடிச்சிருக்காரு இல்லையா? என்னங்க சொட்டையாக அடிச்சிருக்காங்க. தொழில் தெரியும் ஏமாத்திட்டு இருக்கிறான். என்ன பண்ணலாங்க? ஃபேமஸான பெயிண்டர் ஒருத்தர், அவர் பேர் கூட ஏதோ பிக்காசோ அடிச்சு உலகம் பூரா ஃபேமஸான பெயிண்டை தான் நம்ம கம்பெனி தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். வாங்கி 2 கோடி அடிச்சு விட்டோம்னு வச்சிங்களேன், ஜென்மத்துக்கு அழியாது. அப்படிங்கிறீங்க? ஆமா. நம்ம ஃபேக்ட்ரி எங்க இருக்குங்க? திருச்சி ரோட்ல ஃபேமஸ் ஃபேக்ட்ரிங்க. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க உடனே. சார் கம்பெனி ஃபேமஸான கம்பெனி தான் போல இருக்கு சார். யார் கேட்டாலும் சொல்றாங்க. நீரவங்க எங்களுக்கு தெரியும், மூடிட்டு உள்ள விசாரிப்போம். மூடிக்கு சார், எப்படி உள்ள போய் பார்க்க முடியும்? யாரு நீங்க? ரொம்ப நேரமா உழவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனியோட ஓனரு. முதலாளியா? பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, அதான் ஃபேக்டரியவே லீவ் விட்டாச்சு. அப்படியா சார்? மிஸ்ஸிங் கேஸா? விசாரிச்சு பாருங்களா பொறுமையா. ஃபேமஸ் கம்பெனி ரொம்ப வருஷமான அங்கே தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு லீவு. நம்ம தான் வாட்ச்மேன் செட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இவர் உங்கள் மாமா என்னத்தான் பண்ணாலும் நீ தான் என்ற வீட்டு மருமகன், இது சத்தியம். அகிலா உங்க மாமன் ஏதோ பண்ணு. ஹலோ அகிலா பேசுறேண்ணா. எங்க மாமா வீட்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவசர வேலைன்னு கூப்பிட்டு இன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே வச்சுக்கோங்க. மாமனுக்கு வேலையும் இல்லை மயிரும் இல்லை. இப்போதான் லஞ்ச கேஸில் மாட்டி யூனிஃபார்மையும் பிடுங்கினாங்க. நீ போன வைமா பேசாம. அக்கா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சாப்பிட வாடா. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுதான். சம்மந்தம் பாருங்க. இல்லைங்க, அவங்கள சாப்பிட்டு அப்புறம் உட்காந்துக்கலாம் நம்ம. பாப்பா படிப்பில்லைங்க? அதில் படிச்சு முடிச்சிட்டாளுங்க. இல்லைங்க, எந்த காலேஜ் என்ன படிக்கும்? எஸ்ஆர்எஸ் காலேஜில் தான் அக்கா படிச்சாங்க. சம்மதி ஸ்வீட் டே டுடே. ஒரு 2-3 வைங்க, நான் சாப்பிடுவேன். அப்பா பெயிண்டர். அப்பா ஒரு சாதாரண பெயிண்டர் சார். இன்ஃபேக்ட் அந்த காலேஜ் தான் ராகுலோட அப்பா பார்ட்னராக இருந்தார். இந்த காலேஜ் தான் 25 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்கார் அவர். ஆமாம் சம்மந்தி, கணக்கு வழக்கு பார்க்கணும்னு வச்சுக்க சொல்லிட்டேன். ஃபுல் ஷேரிங் ஃப்ரீயாக வச்சுக்க சொல்லிட்டீங்க. அது என்னங்க 10-15 கோடி வேற அதுல போய் பங்கு ஓட்டுன்றது அப்படியே வச்சு சொல்லிட்டேங்க. அம்மா ஆட்டோக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னீங்க? 1 லட்சம் நினைக்கிறேங்க. ஆமாங்க. செக்கா கேஷா? செக் தாங்க. எப்பவுமே ஃபோன் ஹேண்ட்பேக்ல இருக்கிற மாதிரி செக் புக்கு ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். இந்த ஊட்டி எஸ்டேட் தான் சொன்னீங்களா? ஊட்டி இந்த கொடைக்கானல் எஸ்டேட் தான் சொல்லுங்க. கொடைக்கானல் நீ எந்த ஃப்ளைட்டுக்கு சொல்லி வச்சிருக்க? என்னம்மா நீங்க கேளுமா? நீங்க குடும்பமா சேர்ந்து போய் ஏமாத்த வந்திருக்கீங்களா? உங்க குடும்பத்தை நம்பி எப்படி நான் வர்றதுன்னு நீ கேளு. சார் புரியல எனக்கு. வாட் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். தெரிஞ்சிருச்சு போ. அப்படியெல்லாம் இல்லை சார். அப்படியெல்லாம் இல்லைன்னா இப்போ எப்படி? அதுக்குன்னு குடும்பத்தோட இப்படி நாடகம் மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்துவீங்க? யாருங்க ஏமாத்துறா? எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உங்களால வந்தது. அதைத்தாண்டி சொல்றாரு, எல்லாம் உன்னால வந்தது. உன்னாலையும் தான் வந்தது. யகிடா அவங்களை இப்படி பேச சொன்னதே நான் தான். எங்க அப்பா ஒரு படிச்ச முட்டாள். லவ்னா வள்ளு வள்ளுன்னு விழுவாரு. அதனால பொய் சொல்லுங்கன்னு நான் தான் 1 வாரம் ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். ஏயா அவதான் சொன்னானா குடும்பமா சேர்ந்து எங்களை ஏமாத்த வருவீங்களா? சார் உன் பொண்ணு என் பையனை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா என் அப்பா அம்மாவே ஏமாத்தணும்னு சொல்லியிருப்பான். உங்க பொண்ணை எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிடிச்சிருந்தா இப்படி பொய் சொல்றதுக்கு குடும்பமா கிளம்பி வந்திருப்போம். அக்கா அக்கா நூறியா 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 நீ என்ன போட்டுட்டாலும் பரவாயில்ல. அக்கா மொத்தம் ஒரு ஃப்ராடு குடும்பம்க்கா. இந்த பாரு நீயே பாரு. சமந்தி தட்டப்ப மாத்திக்கலாம்.
நியாயம்னா நியாயமா இருக்கணும், முன்ன பின்னால இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். என்ன ஆடுன்னு கேட்டீங்க, எல்லாம் தங்கமான ஆடுங்க தான். நான் சொல்லல லவ்னா எங்க அப்பா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாரு. ஆட்டோ புக் பண்ண சொல்லு. ஆட்டோ போறமா இல்ல ஃளைட்டா? சும்மா சொன்னேன். அகிலா பாய், சமந்தி பாய். ரியசன் சார் பை. பெரிய ஓட்டைகள் ஜோபி